ஆரி நடித்து வெளிவந்திருக்கும் ஃபோர்த் ஃப்ளோர். இந்த படத்தோட பேர் பாருங்க. இந்த படத்தோட பேரை பார்த்து நமக்கு வந்து என்ன நினைச்சுன்னா, இந்த அறை எண் 23, 7ஆம் நம்பர் வீடு, அந்த மாதிரிலாம் அப்படின்னா ஒரு ஃபோர்த் ஃப்ளோர்னு போட்டா சரி ரைட், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபிலிம் நம்ம வரப்போறோம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டு நம்ம போய் அந்த படம் பார்க்க உட்காடுறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு யூடியூபர்ஸ், இப்போ பல படங்கள் இப்போ வந்து யூடியூபர்ஸ் தான் வந்து நடிக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாம படங்களே ஓடுறதுல போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் செட் வந்து ஒரு பேய் படத்தை எடுக்க வராங்க. அவங்களுக்கு ஒரு அறையை வந்து கொடுக்குறாங்க. அது 2வது மாடி 3வது மாடி கொடுங்க, எந்த காரணத்தோட 4வது மாடியும் அந்த மொட்டை மாடியும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குடைய சூப்பர்வைசர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வந்து அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு போறாரு. ஈவினிங் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு வந்து 3வது மாடியில் இடம் ஒதுக்கிருக்கு, 4வது மாடியில் கூட போவோம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த 4வது மாடிக்கான பயங்கரமான பில்டப் வந்து படத்தோட ஆரம்பத்திலே கொடுக்குறாங்க. ஆனா சாவி கீழே வந்ததுல தவறுதலா என்ன பண்றாங்க, அந்த 4வது மாடியினுடைய சாவி எடுத்துட்டு அந்த ஊர்ல இருந்து வந்த ஹீரோ நம்ம ஆரி இருக்கா ஏதோ ஊர்ல இருந்து வந்தவர், அவர் வந்து 4வது மாடியில ஒரு ரூம்ல போய் தங்குறாரு. அவர் எப்படி ஊர்ல இருந்து வந்தாருன்னா, அவருடைய பழைய காதலி வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நான் சிக்கல்ல மாட்டிருக்கிறேன், நீங்க வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி காப்பாத்த அங்க வந்து வந்திருப்பாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணா போனே வந்து ரீச் ஆகாது. இந்த கதையோட பின்புறத்துல இந்த படம் ஓடுது. ஃபோர்த் ஃப்ளோர்ல இவர் வந்து பல அங்க இருக்கிற எல்லா வீட்டுல இருக்க பல வீடுகள்ல ஆள் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே வந்து அவர் வந்து சந்திச்சு அவங்க வந்து பேசி உரையாடுறாரு. ஆனா என்ன பாவம், படத்தோட ஆரம்பத்திலே அவரு கீழே இருக்கிற சூப்பர்வைசர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஃபோர்த் ஃப்ளோர்ல யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, யாருக்குமே சாவி கொடுங்க, யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் போன ஃபோர்த் ஃப்ளோர்ல பல பேர் அங்க இருக்கிறாங்க. நமக்கு அப்பயே தெரிஞ்சு போகுது, ஃபோர்த் ஃப்ளோர்ல இவரை தவிர கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஏற்கனவே இறந்து போனவங்க, ஏதோ ஒரு பேய் படத்துக்கு வந்து அடிக்கோல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப செயற்கைத்தனமா எங்கேயுமே வந்து நீங்க ஒரு படம்னு சொல்லி சொன்னா கொஞ்சமாவது வந்து ஒரு இப்ப தாய்க்கிழமை படம் வந்தது, சிறை படம் வந்தது, பல தோல்வி அடைந்த படங்களும் பல படங்கள் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு மேக்கப் போட்டு எல்லா காட்சிக்குமே ஒரே மாதிரி மேக்கப், அது மேக்கப் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரே மாதிரி மேக்கப் கூட ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் மாறி போச்சு, அந்த சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி இருக்கணும். எல்லா சீன்லயுமே அந்த ஆரி வந்து கரெக்டா தலைவாரி, கரெக்டா வகுடுத்து தலைவாரி, கரெக்டா போட்டு கரெக்டா மேக்கப் போட்டு அழுகுற சீனு, சண்டை போடுற சீனு, பாடுற சீனு, படிக்கிற சீன், எல்லா சீன்லயும் அதே மாதிரி நீட்டா ஒரு டைட் டிஷர்ட் நல்ல பேண்ட் இது போட்டுட்டு அந்த காட்சிக்கு ஏற்ற உடையமைப்போ அந்த காட்சிக்கு ஏற்ற சிகை அலங்காரமோ இல்லாம படத்தோட கதை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் அப்படி அங்கங்க நம்ம ஒரு சாதாரண ஒரு சாதாரணமான ஒரு லேமன் ஒருத்தர் படம் பார்க்க போனா அங்க சில காட்சி வந்து நம்மள ஒரு ஆர்டர் படம்னாலே வந்து நம்மள பத்த வச்சு உட்கார வைக்கலாம். அந்த மாதிரி சில காட்சி வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா எதுவுமே வந்து ஒரு லாஜிக்கா இல்ல. பட் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு செயற்கையான ஒரு ஒரு மேக்கப் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு ஹாரர் பிலிம் பார்க்குற மாதிரி ஹீரோயின் வரும்போதெல்லாம் கிளீன் ட்ரெஸ் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 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 ஓடுறது எல்லாத்துமே நீட்டா எல்லாருமே கிளீனா வச்சு பண்ணது வந்து இந்த படத்தோட அந்த ஹாரர் படம்னாலே அதை சுத்தி இருக்கிற அவங்களுடைய விஷயம் எல்லாம் எப்படி இருக்கணும், அது எதுவுமே இந்த படத்துல சரியா அமையல. இந்த படத்துல அங்கங்க சில காட்சிகள் வந்து அதுவுமே வந்து மனசை தொடரலாம் இல்ல, சும்மா ஒரு நம்ம டென்ஷன் பட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்க சில காட்சி வந்து டென்ஷன் பட்டுக்கலாமே தவிர மற்றபடி இந்த படத்துல வந்து வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த அவருடைய பழைய காதலி என்ன ஆனாங்க, இவர் கண்டுபிடிக்கிறாரா, அவங்க உயிரோட இருக்கிறாங்களா, செத்தாங்களா, அவர் செத்தானா அவங்க செத்துறாங்க, வேற வரும் அதுல கதை கிடையாது. செத்தவங்க எப்படி ஃபோன் பண்றாங்கன்னா அவங்களுடைய சமாதியில வந்து அந்த போனை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவங்க அங்கிருந்து ஃபோன் பண்ண நம்ம நினைச்சோம். அந்த மாதிரி பல காட்சி வந்து நம்மள வந்து உள்ளத்தை போட்டு உறுத்துற மாதிரி பல காட்சிகள் எடுத்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எண்ணத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, இன்னுமா எங்களை வந்து பைத்தியாரம் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சந்தானத்தை பா சொல்லுவார, அந்த மாதிரி நம்ம நிலைமை இருந்தது.